குடும்பத்தோடோ அல்லது நண்பர்களோடோ ஒரு உணவு விடுதி ஹோட்டலுக்கு போகிறோம். அதில் ஒருவர் எனக்கு பிடித்த உணவை மட்டுமே நீங்கள் அனைவரும் சாப்பிட வேண்டும், இது எனக்கு பிடித்திருக்கிறது, நான் உங்களுக்கு நன்மை தான் செய்கிறேன், நீ இதை சாப்பிட்டாக வேண்டும் என்று சொல்வது உணவு சார்ந்த வன்முறை. குடும்ப மகிழ்ச்சியை அமைதியை உருவாக்குவது கடவுள் பக்தியா, அல்லது குடும்ப மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கு கடவுளை எவ்வாறு அணுக வேண்டும்? கடவுள் பக்தி என்ற பெயரில் குடும்ப அமைதியை கெடுத்து விடுகின்றனர். குடும்பம் அமைதியாக இருக்கத்தான் பக்தி மார்க்கமே தவிர அமைதியை குலைப்பதற்கல்ல என்பதனுடைய விழிப்புணர்வு தான் இந்த பதிவு. உங்களுக்கு உணவு பிடிக்குது, அந்த உணவை தான் மற்றவர்கள் உன் கூட வந்தவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது அது உணவு வன்முறை. எனக்கு பிடித்திருக்கிறது, நீயும் இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்பது உணவு வன்முறை. இதற்கு மாற்று பெயராக பிரியம், அன்பு என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது ஒரு உணவு சார்ந்த உணர்வு வன்முறை. அதே போலதான் எனக்கு இந்த ஆடை பிடித்திருக்கிறது, இதை நீ நிர்பந்தமாக அடைய வேண்டும் அல்லது அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்வது ஆடை சார்ந்த வன்முறை. அதே போல நான் தினமும் வழிபாடு செய்கிறேன், எனக்கு பிடித்திருக்கிறது, நீயும் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவது அது வழிபாட்டு வன்முறை. நண்பர்களே, நமக்கு எது பிடித்திருக்கிறது என்பது நல்லவையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிடிக்காத ஒன்றை அதை நாம் செய்யும் பொழுது அது ஒரு வகையில் உளவியல் சார்ந்த வன்முறை. இன்றைய தினம் அதிகப்படியான மக்கள் தனக்கு பிடித்த இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, இறை முறைகளை மற்றவர்களும் கம்பல்சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு மிகப்பெரிய இறை சார்ந்த வன்முறை. இன்றைய சூழ்நிலையில் பல குடும்பங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. பலர் தங்களுக்கு பிடித்த ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துகிறார்கள் என்பதனுடைய விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு. உணவு வன்முறை, உணர்வு வன்முறை. ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட இயல்பு அடிப்படையில், விருப்ப அடிப்படையில் வாழ்கின்றனர். நன்மையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் அவர்கள் மீது அது திணிப்பது அல்லது நிர்பந்தப்படுத்துவது, அவர்கள் மீது கோபப்படுவது, மனதால் காயப்படுத்துவது, உடலால் காயப்படுத்துவது, இன்னும் ஒரு படி மேலே போய் நீ நான் சொல்வதை கேட்பதில்லை, அதனால் உன்னோடு பேசுவதில்லை என்று சைலண்ட் கில்லிங் என்கின்ற நிசப்த நிலையில் அவர்கள் உணர்வுகளை தாக்குவது என்பதும் கூட ஒரு மிகப்பெரிய வன்முறை தான். இயற்கை, இறை ஆற்றல் என்பது அமைதியானது. அமைதியை உருவாக்குவதுதான் இறையாற்றல். ஆனால் அந்த இறையாற்றலின் பெயரில் எனக்கு பிடித்த இறை வழிபாடு, இறை முறைகளை நீ செய்யவில்லை என்று கணவன் மனைவி மீதோ அல்லது மனைவி கணவன் மீதோ அல்லது கணவன் மனைவி குழந்தைகள் மீதோ திணிப்பது, நிர்பந்தப்படுத்துவது என்பது அந்த குழந்தைகள் சார்ந்த ஒரு உளவியல் சார்ந்த இறை வன்முறையாக மாறிவிடுகிறது. நண்பர்களே, உங்களுடைய விருப்பம் என்பது வேறு, அவர்களுடைய பாதை, பயணம், விருப்பம் என்பது வேறு. ஆக உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்ற பெயரில் அடுத்தவர்களை நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அந்த நிர்பந்தம் மிகப்பெரிய உளவியல் சார்ந்த வன்முறை என்பதனுடைய விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கடவுள் வழிபாடு என்பது அமைதியை கொடுப்பதா, அமைதியை கெடுப்பதான்னு கேட்டார். அவர்களிடத்தில் இந்த கேள்விக்கான மூல காரணம் என்ன என்று கேட்டேன். அவருக்கு என்ன பதில் சொன்னார்னா, பலர் குடும்பங்களில் திருமணமான பின்பு அவர்கள் ஒரு குடும்ப கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு குடும்ப கலாச்சாரத்துக்கு, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் மாறியிருப்பார்கள். ஒரு சில சமயங்களில் ஒரு பெண் அதீத கடவுள் பக்தி உடையவராக இருந்தால் அந்த பெண் கணவனை மிகவும் வற்புறுத்தி நீ இது போன்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும், இல்லை என்றால் கடவுள் என்னை தண்டித்து விடுவார் என்று சொல்லி அவர்களை நிர்பந்தப்படுத்துகிறார்கள். ஸோ அந்த சமயத்தில் கணவனுக்கு மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு திருமண வாழ்க்கை என்பது அமைதிக்காக உருவாக்கப்பட்டது. இந்த வாழ்க்கையில் கடவுள் என்ற பெயரில், நம்பிக்கை என்ற பெயரில் ஏன் இந்த ஒரு விதமான வேதனை அல்லது வற்புறுத்தல், ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது என்று கேட்கிறார்கள் என்று சொன்னார். பல பெண்கள் திருமணமாகி அந்த வீட்டுக்கு சென்றவுடன் அந்த வீட்டில் உள்ள அனைவருமே தன்னுடைய நம்பிக்கைக்கு, அதாவது தான் நம்பக்கூடிய விஷயத்தை அவர்களை நம்ப வேண்டும், அவர்களும் அதை நம்பி அதை
பின்தொடர வேண்டும் என்ற நோக்கோடு அந்த குடும்பத்தில் அதிகமாக டாமினேட் என்று சொல்லக்கூடிய மேலாதிக்க அதிகாரம் செலுத்தும் பொழுது அங்கு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய சங்கட்டமான நிலையாக உருமாறிவிடுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கடவுள் பக்தி அல்லது கடவுள் சார்ந்த நம்பிக்கைகள் என்பது அமைதியை கொடுப்பதற்கு பதிலாக அமைதியை கெடுக்கிறது. இப்போ அந்த பெண்களிடத்தில் இது போன்ற பல கேள்விகள் முன்னாடி நாங்கள் ஒரு ஆய்வை கண்டறிந்தோம். நீங்கள் இந்த கடவுளை பற்றி புரிந்து கொள்வதற்கு, நம்புவதற்கு எத்தனை ஆண்டு காலமானது என்று கேட்டோம். ஒரு சில பெண்கள் நாங்கள் பிறந்ததிலிருந்தே நாங்கள் இவ்வாறு நம்பி பழக்கப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் 2-3 ஆண்டுகளுக்கு முன், உதாரணத்துக்கு ஒரு பெண் 25 வயது ஆகிறது என்று சொன்னால் அந்த பெண் சொன்னது ஒரு 3 அல்லது 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு பின் தான், அதாவது 20 வயதில் தான் நான் புரிய ஆரம்பித்தேன் என்று சொன்னார்கள். நாங்கள் என்ன கேட்டோம் என்று சொன்னால், உங்களுக்கு 20 வயது கழித்து ஒரு விஷயம் புரிந்துள்ளது, அதை நீங்கள் பின்தொடர்கிறீர்கள், அதை ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் இப்போ தான் திருமணமான ஒரு கணவனிடத்தில் எப்படி உங்களுடைய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது டெய்லி அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய டெய்லி ரொட்டீன் ரிச்சுவல் பற்றிய ஒரு விஷயமா இருக்கலாம், இது எப்படி உடனே கொண்டு வர முடியும்? உங்களுக்கு 20 ஆண்டுகள் கழித்து தான் அதில் ஞானோதயம் ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த திருமணமான கணவருக்கு ஏன் நேரம் கொடுப்பதில்லை என்று கேட்டோம். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்றால், இல்லை, நான் சொல்லிவிட்டேன் அல்லவா, நான் மனைவி அல்லவா, நான் சொன்னால் கேட்க வேண்டும் தானே என்று ஆர்குமெண்ட் பண்ணாங்க. இந்த கணவனுக்கு என்ன நிலை ஏற்படுகிறது சொன்னால், அப்போ கடவுள் நம்பிக்கை நம்பிக்கை என்ற பெயரில் அமைதியை கெடுக்கிறது, அமைதியை கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே இதை நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்று சொன்னால், உங்களுடைய நம்பிக்கை எந்த வயதில் உங்களுக்கு பலம் பெற்றதோ, அந்த பலம் பெற்ற ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் எவ்வாறு இருந்தீர்களோ அதே போலதான் உங்களை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த நிலை மாறுவதற்கு, அல்லது அவர்கள் முழுமையாக உங்களை நம்பி அல்லது நீங்கள் நம்பக்கூடிய கடவுள் சார்ந்த, மதம் சார்ந்த அல்லது நம்பிக்கை சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் நம்பக்கூடிய விஷயம் உங்கள் அளவில் உங்களுக்கு தெளிவாகிவிட்டது என்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் நம்பியதை உடனே அடுத்தவர்கள் அதை எடுத்துக்கொண்டு தன்னை தெளிவாக்கி கொள்ள வேண்டும், நீங்கள் செல்லக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய நம்பிக்கைக்குள் அவர்கள் வர வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் சார்ந்த ஒரு உளவியல் பாதிப்பு என்று சொல்கிறோம். ஆகவே திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களை உங்கள் கணவர் புரிந்து கொள்ளும் வரை, அல்லது உங்களுடைய நன்மதிப்பை அவர்களுக்கு நீங்கள் உணர்த்தும் வரை, உங்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகளோ அல்லது கடவுள் சார்ந்த கோட்பாடுகளோ அல்லது டெய்லி செய்ய வேண்டிய பிரார்த்தனை, பிரேயர் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகள் சார்ந்த விஷயமோ இவற்றை கம்பல் பண்ணாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய கடவுள், உங்களுடைய நம்பிக்கை அவருக்கு மன அமைதியை கொடுக்க வேண்டுமே தவிர நீங்கள் நம்புகிறேன் என்ற பெயரில் அவர்களை துன்புறுத்தக்கூடாது என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் என்னுடைய கணவன் தானே, அவர் கடவுளால் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்வது அது தவறாகாதா என்று கேட்கிறார்கள், அல்லது தவறாகுமே என்று கேட்கிறார்கள். நாங்கள் சொல்வது அவர் கேட்கவில்லை என்றால் அது தெய்வ குற்றமாகி அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினால் அந்த பாதிப்பினால் நான் தான் பாதிக்கப்படுவேன், அதற்கு நான் சொல்வதே அந்த கணவர் கேட்டு விடலாம் அல்லவா என்று கேட்கிறார்கள். நாங்கள் என்ன அவர்களிடத்தில் சொல்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் கடவுளை எவ்வாறு உருவப்படுத்தி உள்ளீர்கள்? கடவுள் தண்டிக்கக்கூடியவனா அல்லது கடவுள் உங்கள் மீது பேரன்பு உள்ளவனா என்று கேட்கிறோம். கடவுளை இவர்கள் ஒரு கருணகொடூரமான ஒரு காவலாளி போல, கொடுமைக்காரனை போல தண்டிக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவராக இவர்கள் கற்பனை செய்து கொண்டார்கள். கடவுள் என்பது தாயை விட 70 மடங்கு உயர்ந்தது என்று அனைவரும் சொல்கிறார்கள், அனைத்து மதங்களும் சொல்கிறது. அப்படிப்பட்ட கடவுள் தண்டிப்பதாக இருந்தால் உலகத்தில் இத்தனை குற்றவாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், பல நேரத்தில் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இங்கே என்ன நடக்கிறது? இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய குடும்ப நம்பிக்கையை குலைக்கும் அளவு, உங்களுடைய மன அமைதியை குலைக்கும் அளவு உங்களுடைய நம்பிக்கையோ உங்களுடைய பிரார்த்தனைகளோ அடுத்தவர்களை துன்பப்படுத்துகிறது, அடுத்தவர்களை நிர்பந்தப்படுத்துகிறது. அது கணவனாக இருந்தாலும் சரி, வீட்டு நபர்களாக இருந்தாலும் சரி என்றால் அவற்றை மாற்றிக்கொள்வதுதான் சரியான முறையை தவிர, நீங்கள் நம்பிவிட்டேன் என்பதற்காக அவர்களை நீங்கள்
வன்மைப்படுத்துவது, வன்முறைப்படுத்துவது, தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டி, ஏன் நான் சொல்வதை நீ கேட்பதில்லை, நான் உங்கள் மனைவிதானே என்று சொல்வது போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய உளவியல் சிக்கலை, வாழ்வியல் சிக்கலை ஏற்படுத்திவிடும். நீங்கள் கடவுளை தவறாக புரிந்து விட்டீர்கள் என்று பொருள். கடவுள் என்பவர் கருணை மிக்கவன், பேரன்பு மிக்கவன், குற்றங்களை மனம் திருந்தும் அளவுக்கு கால அளவை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கடவுளை நீங்கள் தப்பாக புரிந்து கொண்டு அதை செய்யவில்லை என்றால் கடவுள் என்னை கோபித்துக் கொள்வார், என்னை தண்டித்து விடுவார், நான் பாதிக்கப்படுவேன் என்று சொல்வது ஒரு வகையில் உங்களுடைய மன பயம் அவர்கள் மீது திணிக்கிறீர்கள், வன்முறையாக என்று பொருள். ஆகவே உங்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய நம்பிக்கை உங்கள் மீது திணித்து நிர்பந்தப்படுத்தி, நீ இந்த அனுஷ்டானத்தை, இந்த பிரேயரை, இந்த வழிபாட்டை செய்தாக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீது கோபப்படாதீர்கள். அவர்கள் கடவுளை புரிந்து கொண்ட விதம் தவறு. அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது, உள் பயம். கடவுள் தண்டித்து விடுவான், கடவுள் என்பது கடூரமான ஒரு கொடியவன் என்பதாக மனதில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த கடவுள் நம்பிக்கையை வருவதற்குண்டான கால அளவு 10 ஆண்டுகளாக இருக்கலாம், 20 ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் நம்பிய உடனே தன்னை சார்ந்தவரிடத்தில் நிர்பந்தப்படுத்துவது என்பது அவர்கள் சார்ந்த ஒரு உளவியல் பாதிப்பு என்பதை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஆகவே அன்பு சகோதரிகளே, நீங்கள் கடவுளை நம்புங்கள், வழிபாடுங்கள். ஆனால் உங்களை சார்ந்தவர்கள் வழிபடவில்லை என்பதற்காக அவர்கள் மீது கோபம் கொள்வது, நீங்கள் கடவுள் என்ற பெயரில் குடும்ப அமைதியை, மன அமைதியை, குடும்பத்தின் ஒற்றுமையை குலைக்கிறீர்கள். அதே போல இன்னொரு ஆன்மாவை நீங்கள் துன்பப்படுத்துகிறீர்கள் என்று பொருள். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புங்கள், உங்களுடைய பிரேயரை முழுமையாக செய்யுங்கள். அந்த பிரேயரோடு பிரேயராக இவர்களும் பிரேயருக்கு வர வேண்டும் என்று பிரேயர் பண்ணுங்களே தவிர நீங்கள் வந்தாக வேண்டும் என்பது அவர்கள் மீது நீங்கள் தொடுக்கக்கூடிய நிர்பந்தம். இந்த சமயத்தில் அது அவர்களுக்கு மிகப்பெரிய மன அமைதியை கெடுத்து விடக்கூடிய செயலாக மாறிவிடும். அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் மீதும் அவர்களுக்கு வெறுப்பு, நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் மீதும் வெறுப்பு வந்துவிடும். ஆகவே கடவுளை புரிந்து கொள்வது என்பது செய்திகள் வாயிலாக அல்ல, உணர்வின் வாயிலாக. ஆகவே உங்களுடைய கணவர் மனம் திருந்தி அந்த நீங்கள் வழிபடக்கூடிய அல்லது நீங்கள் வழிபாடும் ஸ்தலத்துக்கு வருவதற்கு கால அளவை கொடுங்கள். கடவுள் உங்களுடைய குடும்பத்தை நிம்மதி இழப்பதற்காக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லவே இல்லை. நீங்கள் நிம்மதி உருவாக்கிக் கொள்ளுங்கள். உங்களை சார்ந்தவர்கள் கடவுளால் தண்டிக்கப்படுவார்கள் என்று நினைப்பது உங்கள் சார்ந்த ஒரு உளவியல் பிரச்சனை. கடவுள் என்பது தண்டிக்கக்கூடியவன் அல்ல, அன்பு செய்யக்கூடியவன், பேரன்பு மிக்கவன். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொல்வதை கேட்கவில்லை, அதாவது கடவுள் சார்ந்த விஷயங்களில், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், வழிபாடுகளில், பிரேயரில் கேட்கவில்லை என்றால் அவர்கள் மீது கொடுமைப்படுத்துவது, அவர்கள் மீது வன்மையான வார்த்தைகளை பேசுவது, அவர்களை சண்டையிடுவது, பல பெண்கள் கடூரமான அவமானப்படுத்தும் அளவுக்கு செய்து விடுகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. நீங்கள் கடவுளின் பெயரால் அவர்களுடைய நிம்மதியை இழக்கிறீர்கள். அப்போ கடவுளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எந்த கடவுளும், எந்த ஒரு விதமான மதங்களும், எந்த விதமான அமைப்புகளும் நிர்பந்த அடிப்படையில் ஒருவரை வர சொல்லவே இல்லை. அவர்கள் விருப்பப்பட்டு அவர்கள் உணர்ந்தபின் தான் வர வேண்டும். ஆகவே நீங்கள் உங்கள் கணவர் மீதோ அல்லது கணவர் மனைவி மீதோ கடவுள் பக்தி என்ற பெயர் நிர்பந்தப்படுத்தினால் நீங்கள் உண்மையில் அவர்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படக்கூடிய கொடூரமான சாடிஸ்ட் வியாதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் புரிவதற்கு உண்டான வழியை நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, உங்களை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான கால அளவை கொடுங்கள். நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அல்லது நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய வேதங்களோ உங்களை சார்ந்தவர்களை கொடுமைப்படுத்த சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மிக்க கருணையானவன். நீங்கள் கடவுளைப் போல கருணையாளராக இருங்கள். நீங்களாக கடவுளை கற்பனை செய்துவிட்டு அவர்களை வேதனைப்படுத்தாதீர்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MSK Life Clinic Foundation.